ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் படவெடுத்தப்ப ஏன் சார் ராகுல் காந்தி போக மாட்டாங்க? சார் போகணும்னு கட்டாயம் இல்லை சார். இல்ல சார், எனக்கு கடவுள் இல்ல சார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தாரு, யாத்திரை வந்தாரு, ஏன் அப்புறம் நாகூர் தர்கா கட்சி கொட்டிட்டு போனாரு? மோடி என்னைக்காவது குல்லா போட்டுக்கிட்டு வந்து கஞ்சி குடிக்கிறது போயிருக்காரு சார்? அதான் அதுதான் தப்பு. நாங்க கஞ்சி கொடுக்க போயிருக்கோம், ஆனா குல்லா போடணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாளைக்கு என்னோட உறவு முறைகள்ல நாளைக்கு ஒரு சில பேருக்கு நாளைக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க முஸ்லீம்கள்ல, அது மாதிரி அவங்க கிட்டயும் நாளைக்கு எந்த வித்தியாசம். நீங்க எப்படி வந்து சேவல் சாப்பிட மாட்டேன் இல்ல வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்றது உங்களோட உணர்வோ உங்களுடைய விருப்பமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கு. நாங்க சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிடுங்கன்னு தானே சொல்றோம். அதாவது தனிப்பட்ட முறையில் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதை செய்யுங்க சார். இந்த மாதிரி கலவரங்களை உண்டாக்கி இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கி அதில் வாழ்வது காங்கிரஸ் மட்டுமே. எங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் கிடையாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவிலிருந்து திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். தேசிய அளவில் தேர்தல் வந்து மிக சூடாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார் பாஜகவுக்கு? சார், அதாவது மற்ற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகாரிகளில் மாற்றிருக்கணும். ஷஃபலிங் பீரியடை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய சத்யபிரதா சாகு வந்து அதில் மாநில தேர்தல் ஆணையர் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது நிறைய பகுதிகளில் இருந்த அதிகாரிகள் திமுகவுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள். அது மாதிரி வாக்காளர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்கிரீட்டாக இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆட்களை மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரேண்டமாக. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோன்னா, இப்போ என்னுடைய மனைவியோடைய பேரே இல்லை, ஆனால் இப்போ என் பேர் இருக்குது. ஏன்னா என் பேர்லாம் இல்லைன்னா அது அன்றைக்கி பிரச்சனையாகவும் தெரியும். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்போ நாளைக்கு இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தது. இது எல்லா மாவட்டத்துலேயும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வாக்காளர்களாச்சு போன முறை வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் நாளைக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு வாக்காளர் பட்டியலுங்கிறது என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே இந்த வருஷம் சேர்த்துருந்தீங்கன்னா உங்களோடது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இறக்குற வரைக்கும். பட் அந்த நியூ ஓட்டர்ஸ் மட்டும் அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. இதுதானே தவிர எப்படி எக்ஸிஸ்டிங்கில் இருந்தவங்களோட பெயர்கள் நீக்கப்படுதுங்கிறது இருக்குது. அது மாதிரி நிறையா இடத்துல பணம் கொடுப்பதெல்லாம் வந்து அதிகாரிகள் கண்டம் காணாமல் இருந்தது. அதுமாதிரி பூத்துங்க கிட்டலாமே சில இஷ்யூஸ் வந்தப்பெல்லாம் வந்து திமுகவுக்கு சாதகமாக தேர்தல் அதிகாரிகள் நடந்துக்கிட்ட மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல குறைகள் இருந்தது. இதனால் கண்டிப்பாக தேர்தலில் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக, ஏன்னா அதிகாரிகள் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிற வரைக்கும் நாளைக்கு நேர்மையாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் அவங்க யார்கிட்ட போய் வேலை செய்யணும்? இதே திமுக அரசு யார்கிட்ட போகணுங்கிறதுக்காக அவங்க நாளைக்கு அவங்களுக்கு தேவையானதை செஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு செய்யலாமே தவிர மக்களுடைய முடிவில் நீங்கள் பெரும்பான்மையாக மாற்ற முடியாதுங்கிறப்ப அது திமுக தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக திமுக இந்த முறை வந்து பெரிய அடியை சந்திப்பாங்க. பாஜகவோட வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஓகே, ஆனால் தேசிய அளவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய விமர்சனங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வருது. அதுக்கு தான் கேட்குறேன், தேசிய அளவில் வந்து தேர்தல் ஆணையம் சரியாக இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சரியில்லை. இல்லை சார், எல்லா மாநிலத்திலையுமே நான் சொல்கிறது அந்த மாநிலத்தோடைய அரசாங்கங்களில், அதாவது மாநில தேர்தல் அதிகாரிகளை அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் தான் நியமனம் பண்ணுது. அவங்க மாநில அதிகாரி வந்து நாளைக்கு அவங்களுக்கு கீழே என்னென்ன முடிவுகள் எடுக்கணுங்கிறத அவங்க செய்யணுங்கிறப்ப நார்மலாக எப்பயுமே ஆஃபீஸர் ஷஃபலிங்கிறது செய்யணும். அமைச்சர்கள் அங்கே இருக்கிறவங்க அந்த அமைச்சர் அந்த மாவட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோ இல்லை கலெக்டரோ நாளைக்கு அவருக்கு வேண்டியவங்கள தான் போட்டு வச்சுருப்பார். நீங்கள் அப்போ அதை நாளைக்கு இங்கேருந்து சம்மந்தம் இல்லாத இடத்துக்கு அடித்து மாற்றினா தான் அவங்களுக்கு அந்த ஊரும் ஸ்ட்ரக்சரும் புரியாமல் இருக்கிறப்ப அவங்க கொஞ்சமாச்சு வேலை பார்ப்பாங்க. நீங்கள் அதே இடத்துல இருந்துக்கா நீ தேர்தல் வேலையை பாரு அப்படின்னா அப்போ அவங்க லூக் அண்ட் கார்னர் தெரியுங்கிறப்ப அவங்க ரொம்ப ஃப்ரீயாக நாளைக்கு சரிப்பா அதை விட்டுருப்பா, அன்றைக்கி ஏதோ ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ரோட்டில் பணம் போகுது, இந்த ஏரியா கொடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே நாளைக்கு யாரும் போகக்கூடாது விட்டுருவாங்க. இது மாதிரி ஆனால் பாஜக தோல்வி அடையணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள், இப்போ ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இல்லை அவர்களுக்கு சாதகமான அதிகாரிகள் இருந்த இடங்களில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துச்சு. அது தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருக்கணுமோ அப்படிங்கிறது நம்மளுடைய குறைகள். நானே சொல்கிறது. அது தேசிய அளவில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக பணம் பிடிப்பட்ட மாநிலமாக வந்து குஜராத் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்வியஸாக ஒரு கேள்வி வருது இல்லையா, அப்போ பாஜக வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி, இப்போ குஜராத்தில் அதிக அளவில் பணம் பட்டுப்பாடாக வந்து பிடிக்கப்பட்டதுன்னா அப்போது அது பாஜக மேலே விமர்சனம் வரும். அது ரெண்டு விஷயம். ஒன்று, பணம் மாட்டிருக்கு அப்படின்னா அப்போ அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் உண்மையாக வேலை செய்கிறான்னு அர்த்தம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பணம் புழக்கம் இருக்குது. அங்கே மாட்டுது அப்படின்னா இருக்கிற அதிகாரி ஒழுங்காக வேலை செய்கிறான்னு அர்த்தம். யார் பணம் கொடுப்பா அப்படின்னா ஆட்சியிலே இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்றணும்னு நினைக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. பாஜக காங்கிரஸோடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி சார் காங்கிரஸோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணால் காங்கிரஸுக்கு தொழிலதிபர்கள் இல்லையா, காங்கிரஸுக்குன்னு ஆதரவாளர்கள் இல்லையா, காங்கிரஸ் மாநிலத்தில் இப்போ இங்கே காங்கிரஸே இல்லை, ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார காங்கிரஸுக்குன்னு பணம் கொடுப்பதற்கு நிறையா பண முதலைகள் இருக்குது. அது மாதிரி அங்கே இருக்கிறவங்க எனக்கு இதை கூட அதை கூட வாங்கிறது தான். அதுக்குன்னு நான் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாமல் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வீட்டு வாசலில் சோத்து காணிக்கிறாங்க.
அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அங்கே வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். நாங்கள் எங்களுடைய சாதனைகளை சொல்லி தான் நாங்கள் வாக்கு கேட்கறதா இருப்போம் தவிர, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்கணுங்கிறத அறவே நாங்கள் தவிர்க்கணும். இது நல்ல அரசியல் சமூகத்தை உருவாக்காதுங்கிறதுல நாங்கள் கிளியர் கட்டாக இருக்கோம். எந்த இடத்துலையுமே சரி, நீங்கள் தான் உங்களுக்கு தான் தெரியும், மீடியாக்கள் எல்லா இடத்துலையும் சுற்றுறீங்க. எங்கேயோ கொடுத்தது சார், இப்போ நான் தான் சொல்லுவேன், பணம் கொடுத்துருப்பாங்க, அந்த பணக்குள்ளார நோட்டீஸ் வச்சுருப்பாங்க, இல்லை புடவை கொடுத்துருப்போம், புடவைக்கு கீழே நாளைக்கு வேட்பாளர் முகத்தை ஒட்டியிருப்போம். இதெல்லாம் நாளைக்கு வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து போடுறாங்களா? அது மாதிரி இந்தியா முழுக்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாஜக வேட்பாளர் இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்தாருங்க, இந்த மாதிரி ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுத்தாரு, புடவை கொடுத்தாரு, கொலுச்சு கொடுத்தாருன்னு எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா? நாங்கள் அதில் ரொம்ப தெளிவாக இருப்போம். அந்த மாதிரி பணம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. சார், தாண்டி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தேர்தல் கட்டமாக நடக்கும்பொழுது பிரதமர் வந்து வாக்களிங்கன்னு சொல்லி ட்வீட் போடுறாரு, பல இடங்களில் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் வாக்கு சதவீதம்ன்றது பெரிய அளவுக்கு குறையிறதுன்றது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இண்டிகேஷன் அது கொடுக்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க? சார், எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக கம்மியாக வருது, அதாவது 45, 50, 55 இந்த ரேஞ்சிலே இருக்குது அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை தான் நாளைக்கு திரும்பி கண்டினியூ ஆகுங்கிறது ஒரு கணக்கு. அதிகமான வாக்கு சதவீதம் மாறுது, 70-75% ஓட் போலிங்னா தான் அப்போ அங்கே ஏதோ குளறுபடி நடக்குது, ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது, இல்லை மூணுமே ஈக்குவலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு 4 கட்டம் முடிஞ்சதுலையுமே எல்லா இடத்துலையும் நடந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது எங்களுக்கு சாதகமாக எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிற மாதிரி ஆல்ரெடி நாங்கள் 270 சீட்டு ஜெயிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற 3 ரவுண்ட்லேயும் நாங்கள் 400 தொடர்றது தான் எங்களுடைய டாஸ்கே தவிர நாங்கள் பெரும்பான்மை அடைந்து விட்டோம், 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகிறோங்கிற கருத்து தான். ஆனால் தாண்டி சார், இப்போது பிரதமர் மோடிக்கு வந்து முஸ்லீம்கள் மேலே அப்படி என்ன தான் கோவம் சார்? சார், முஸ்லீம்கள் மேலே கோபம்ங்கிறது கிடையாது. அதாவது காங்கிரஸ் வந்தால் அந்த மாதிரியான விஷயங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ காவேரி நீர் கொடுங்க அப்படின்னு நாளைக்கு நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு கத்தலாம். நான் இதே கர்நாடகாவில் போய் கட்டினேன்னா எனக்கு செருப்படி கன்ஃபார்ம். ஸோ இது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நிறையா மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இருக்குது, அதுக்குள்ளார முஸ்லீம்களை தவிர வேறு யாருமே வரக்கூடாதுங்கிற மாதிரி இருக்குது. இடம் வாங்குறதுக்கு இல்லை, உள்ளே சும்மா வரத்துக்கு கூட நீங்கள் வரக்கூடாது. இது மாதிரி அந்தந்த மாநிலத்தில் சில இடங்கள்லாம் முஸ்லீம்களுடைய அட்ராசிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். அங்கே நாளைக்கு இந்து மக்கள்கள் ஒடுக்கப்பட்டிருக்கலாம். நாளைக்கு பாஜக ஆட்சி வந்த பிறகு இந்து மக்களுக்கு உண்டான ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். மீண்டும் காங்கிரஸ் வந்தால் பழைய மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விஷயங்கள் நினைவுபடுத்தினால்தான் ஞாபகம் வரும். இல்லை சார், இந்துக்கள்னு சொல்கிறவங்களே கூட ஒரு ஜாதிக்காரங்க இருக்கக்கூடிய தெருவில் இன்னொரு ஜாதிக்காரங்க போகக்கூடாதுன்றது தமிழ் எல்லாத்துலையும் இருக்குல்லையா சார்? ஏன்னா நீங்கள் திராவிட கட்சிகள் அந்த மாதிரி தானே பண்ணி வட இந்தியாவிலையும் இருக்குது சார். நீங்கள் அதை தான் சொல்கிறேன், ஜாதிங்கிறத நாங்கள் மக்களுடைய மனநிலைகளை மாற்றுவதற்கு அரசியல் கட்சிகளால் முடியாது. மக்களாகிய நீங்கள் உங்களுடைய மனநிலைகளை மாற்றிக்க வேண்டுமே தவிர அதில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, முஸ்லீம்களை நாங்கள் இப்போ கிறிஸ்துவர்களை நாளைக்கு எங்கேயாவது குறிப்பிட்டு செய்கிறோம்னா, முஸ்லீம்கள் வந்து ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை எடுத்து அடிக்கிறவங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு எந்த மதத்தில் நாளைக்கு வெடிகுண்டு வீசுகிறான், எவன் நாளைக்கு தீவிரவாதத்தில் ஈடுபடுறான்? புத்திஸ்டில் செய்கிறாங்களா, சீக்கியத்தில் செய்கிறாங்களா, கிறிஸ்தவர்கள் செய்கிறாங்களா, இல்லை இந்துக்கள் பெருசாக செய்கிறாங்க? காந்தியை கொண்டது வந்து முஸ்லீம் கிடையாது இல்லையா சார்? காந்தியை கொள்வது தீவிரவாதமா சார்? நீங்கள் ஒரு விஷயத்துக்காக, அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்குமே கோட்சேவை கொண்டதை ஆர்எஸ்எஸ் ஏற்றுகள், அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸை தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுறவங்க, அந்த கேம்புக்கெல்லாம் போகிறவங்களுக்குன்னு ஒரு பீரியாடிக்கல் டைமிங் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க கொஞ்சம் நேரம் யோகா பண்ணிவிட்டு சில விஷயங்கள் வந்து வாழ்த்து பாடுவாங்க மனசில் நினச்சிக்கிட்டு. அதில் இயற்கைகள், மலைகள், இது கடல்கள்னு பேசுகிற இடத்துல பாரத மாதா சொல்கிற மாதிரி அவங்க மகாத்மா காந்தி பேரையும் சொல்லி தான் போட்டுறாங்கிற மாதிரி. அவங்க ஒன்றும் காந்திக்கு எதிரானவர்களும் இல்லை, கோட்சே செஞ்சாதான் நியமனம். ஆர்எஸ்எஸ் கொண்டாங்கன்னு சொல்லலை, பட் நீங்கள் வந்து குண்டு வைக்கிறாங்க ஒரு சமுதாயம் அப்படிதான் சார் செய்கிறாங்க. நீங்கள் இது வந்து ஒரு கொலையே நீங்கள் பேசுகிறீங்க, நான் கேட்குறது கலவரம், நீங்கள் கேட்குறது ஒரு மர்டரை பேசுகிறீங்க. நான் அதை பற்றி பேசலை. நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஒன்றுமே இல்லை சார். சானியா மிர்சா நாளைக்கு குட்டப்பாவாடை போட்டுட்டு டென்னிஸ் ஆடுறாங்க, அவங்க எங்கள் மதத்தில் கிடையாது, அதனால் நாங்கள் எல்லா ஜமாத்தும் அவங்க நாளைக்கு மதத்தை விட்டு எடுக்கிறோன்னு எடுக்கிறீங்க. மும்தாஜ் நடிகை இல்லை சார், எல்லா மதங்களுமே பிற்போக்குத்தனத்தை போதிக்கிறது ரைட்டு. மும்தாஜ் அவர்களை நாளைக்கு நடிகை கிளாமர் ரோல் பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் ஜமாத்துலேருந்து எடுக்கிறோன்னு எடுத்தீங்க. ஆனால் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறவனையோ குண்டு வெடிப்பில் ஈடுபடுறவனையோ அவன் என் ஜமாத்து கிடையாது, நாளைக்கு அவன் மதம் கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்களா? சார், எல்லாருமே சொல்கிறாங்களா சார்? தீவிரவாதத்தை எந்த ஜமாத் சார் ஆதரிக்கிறாங்க? சார், ஆதரிக்கிற அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஏரியாக்குள்ளார தான் சார் செய்கிறாங்க. அதாவது குறிப்பிட்டு அந்த சமூகத்தையே நான் அப்படி பிராண்ட் பண்ண விரும்பல, ஆனால் அந்த மாதிரி செய்கிறவங்க அந்த சமூகத்தை, அந்த மதத்தை சார்ந்த. இதை காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்களா இந்த விஷயத்தை? சார், அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி, நீங்கள் அவங்களெல்லாம் நம்புவீங்க, எங்களே தான் நாளைக்கு ஏதோ இவங்கெல்லாம் இந்துக்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழணும், மற்ற மதத்தை எல்லாத்தையும் கொண்டு வச்சு தவிர்த்தணும்னு நினைப்பாங்கன்னு எங்களே நினைப்பீங்க. ஆனால் அவங்க தான் அந்த மத கலவரங்கள் தூண்டி விட்டு, நீங்கள் இது வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி மத கலவரம் நடந்திருக்கு? எங்கே பெருசாக குண்டு வெடிப்பு நடந்திருக்கு சொல்லுங்கள்?
காங்கிரஸ் ஆட்சியில் நான் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவேன். அவங்க தான் இதை வச்சு ப்ளே பண்ணி அரசியலில் எனக்கு கொண்டுட்டு வராங்களே தவிர, சார் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் எல்லா மதத்திற்கும் ஒரு நாடு இருக்குது. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பிரிந்த நாடுகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு மதத்தை எடுத்து தான் வச்சுருக்காங்கங்கிறப்ப பெரும்பான்மையாக இந்து மக்களுக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நாடு கிடையாது. இன்றைக்கி நித்யானந்தா சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சார் அதெல்லாம் நீங்கள் உங்களோட பாப்புலேஷன் குரோத் என்ன, நீங்கள் கொண்டு போய் ஒரு ஏரியாவை கொடுத்து சின்னதாக ஒரு வீடு கொடுத்துவிட்டு நீங்கள் 100 பேர் படுத்துக்கன்னா எப்படி சௌரியம்? நித்யானந்தா சொல்கிற மாதிரி இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே நாடாக என் நாடு தான் அமைய போகுதுங்கிறப்ப அப்போ ஏன் இந்தியாவை நீங்கள் அதை சொல்லலைன்னு கேட்டால், இந்தியாவில் எல்லா மதமும் இருக்குது, ஆனால் என் நாட்டுக்குள்ளார என் மதம் மட்டும்தாங்கிற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. பட் வரலாறுகளில் பார்த்தீங்கன்னா உலகளவில் 30% மேலே பாப்புலேஷனில் முஸ்லீம் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த நாடை நாளைக்கு முஸ்லீம் நாடாக்கிடுறாங்க. அதனால தான் இந்த எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்க, நாளைக்கு இப்போ நம்மளே ஏதாவது ஸ்டேஷன் கேஸுக்கு போவோம், ஏதாவது லவ் மேரேஜ் தூக்கிட்டு வந்திருப்பான், நாளைக்கு அவ்வளோ பேர் ஊரில் வந்து ஜமாத்தில் வந்து 200-300 பேர் நிற்பான். ஆனால் அதே பையன் நாளைக்கு நான் முஸ்லீமாக மாறுறேன் அப்படின்னா அவ்வளோ பேரும் வீட்டுக்கு போயிடும். அப்போ அவங்களோட எண்ணிக்கைகள் அவங்களுடைய ஆட்களோடைய குரோத் இருந்துக்கிட்டே இருக்கணும். பாப்புலேஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது எங்கேயோ 3% இருந்தவங்க இன்றைக்கி 18% வந்துட்டாங்க. 30% தாண்டுறப்ப இந்தியாங்கிறதே நாளைக்கு அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கிறப்ப அவங்க சார் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களோட இடத்துல நீங்கள் வாழுங்க, இவங்களாம் அந்த இடத்துக்குள்ளார வாழ விடுங்க, அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ அந்த இடத்தையும் சேர்த்து ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே நாட்டிலேயே வந்து வேற வேற தனித்தனியாக இருக்கணும்ன்றீங்களா? ஒரே நாடு 2 மதமா 2 பேர் தனித்தனி பகுதிகள், தனித்தனி பகுதிகளுங்கிறத விட உங்களுக்குன்னு உண்டான ஸ்பேஸ்க்குள்ளார நீங்கள் இருந்துக்கங்க. அதாவது நான் அந்த இடத்த பற்றி சொல்லலை, அதாவது உங்களுக்குன்னு உண்டான சுதந்திரம், உங்களுக்குன்னு உண்டான ஒரு விஷயங்களில் நாளைக்கு என்ன அரசாங்கம் கொடுக்குதோ அதுக்கு உண்டான முக்கியத்துவத்தில் நீங்கள் வாழுங்க. அதே மாதிரி மக்கள் இந்து மக்களுக்காக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களுக்காக இருக்கட்டும், புத்திஸ்டுகள் அவங்களுக்குன்னு உண்டானதில் அவங்கவுங்க இருக்கட்டும்ங்கிறப்ப நீ நாளைக்கு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னே சார், அவங்க நாளைக்கு எங்கேருந்தோ வந்தவங்க இந்தியாவும் முஸ்லீம்ஸை நாளைக்கு அவங்களும் நேட்டிவ் இங்கே கிடையாது சார், படையெடுத்து வந்தவர்கள் தானே. இங்கேயுமே எப்படி வந்தாங்க சரி, இங்கே ஊரில் இருக்க தமிழ் முஸ்லீமோ இல்லை தெலுங்கு முஸ்லீம் கன்வெர்டட் சார். ஆமாம் சார், அவங்க இந்த பூர்வீக மக்கள் தானே. கரெக்ட் சார். கன்வெர்டட் எப்படி சார் கணக்கில் வைப்பீங்க? கன்வர்ஷனே அக்செப்டட் கிடையாது சார். நீங்கள் முதல்ல மதம் மாறினா வந்து அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க அர்த்தம் ஆயிடும். மதம் மாறினா பேஸ் வந்தது வெளியிலேருந்து, அதுக்கப்புறம் அவங்க வந்தவங்களால் இங்கேருந்து மாற்றப்பட்டார்கள். மாற்றப்பட்டவர்களே நான் முஸ்லீமாக ஏற்றுக்க மாட்டேன். பட் உங்களோட மெயினான ரிலிஜன் என்னங்கிறப்ப ஹிந்து தான். நீங்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் சுதந்திரத்துக்கு பிறகு பிரிகிறப்ப இங்கேருந்து போன முஸ்லீம்கள் எல்லாத்தையும் பாகிஸ்தான் அகதிகளாக தான் நடத்துச்சு. ஆனால் இங்கே நாளைக்கு உங்களுக்கு நாட்டில் நாங்கள் இடம் கொடுத்து நாளைக்கு உங்களை இதுதான் என்னுடைய நாடுன்னு சொல்லி இங்கே இருந்தவங்க சார், நம்மளை பெருமைப்படுத்தினவங்க. கரெக்ட் சார். அதுவும் ஆனால் இங்கே நான் இருக்க விருப்பப்படலை, எனக்குன்னு உண்டான நாடு அதுதான். நீங்கள் போன உங்கள் மதத்தை சார்ந்த நாட்டிலேயே நீங்கள் அகதிகளாக நடத்தப்பட்டீங்க சார். ஆனால் இங்கே நாளைக்கு உங்கள் நாட்டுக்குள்ளார நாளைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளாரே நீங்கள் ஒன்றா இருங்கன்னு நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம் சார். ஆனால் நீங்கள் எங்களே விரட்டி ஒன்றும் இந்த இடத்த அந்த வீட்டை நீங்கள் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறது எப்படி சார்? நாங்கள் அவங்க அப்படி நினைக்கிறாங்களா? அப்படி தான் நினைக்கிறாங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு இடத்துக்குள்ளார நாளைக்கு நீங்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்குள்ளார போயிருங்க சார். நான் இருந்திருக்கேன் சார், நானே இருந்திருக்கேன். நீங்கள் போங்க சார், விடுங்க சார், முன்னா பேசுகிறது வேற சார், இப்போ போங்க சார். நீங்கள் நாளைக்கு ஒரு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இடத்துல சார் நீங்கள் சென்னையை பற்றிலாம் பேசாதீங்க. சென்னையில் நாளைக்கு வாடகை கேட்குற வாடகையை கொடுத்தா போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல அங்கே நீங்கள் வாடகைக்கு வேற இதே சென்னையில் தான் வெஜிடேரியன்ஸ் ஒன்லின்னு சொல்லி கூட வாடகைக்கு வீடு கொடுக்குறாங்க சார். அவங்க வெஜிடேரியனாக இருப்பாங்க சார், அதனால அவங்க வெஜிடேரியன்காரங்க கொடுப்பாங்க. எல்லா வெஜிடேரியன்ஸும் கொடுப்பாங்க சார். அதுக்குன்னு அவங்க தொழுகாமல் இருக்காங்களா, அவங்க படுதாப்படாமல் இருக்காங்களா, என்னமோ மொத்தமாக அப்படியே மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? படுதாப்படாமல் வெளில வர சொல்லுங்க பார்ப்போம். நாளைக்கு நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அப்போ அவங்க கோட்பாட்டில் தானே இருக்கிறாங்க சார். அவங்க வெஜிடேரியன் சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆனால் எல்லா வெஜிடேரியன்ஸ்க்கும் கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனில் என்ன சார் இருக்குது? அது உங்களுடைய உணவு பழக்க முறை. நாளைக்கு உங்கள் உடல்நிலையை பொறுத்து நாளைக்கு நீங்கள் என்ன சாப்பிடணும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அதனால நாளைக்கு ஒரு மதத்தையே அப்போ மாட்டுக்கறி சாப்பிட்டா அவன் இந்து கிடையாது, அவன் பன்னிக்கறி சாப்பிட்டா அவன் கிறிஸ்தவர் கிடையாதுங்கிற கதையெல்லாம் பேசக்கூடாது. மாட்டுக்கறி சாப்பிட்டா தமிழனே இல்லைன்னா சொல்கிறாங்க சார். சார் அதாவது தெய்வமாக வணங்குறோம், எண்ணிக்கையில் கம்மிகள் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு சாமியாக கும்பிட்றப்ப உண்மையிலே ஒரு நெகட்டிவாக நாளைக்கு நான் முருகரை கும்பிட்றவன், நான் வீட்டிலலாம் முன்னாடிலாம் எங்களுக்கு நாட்டுக்கோழி தான் சேவை தான் அடிப்பாங்க. நான் கடுமையாக கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டேன். எதனாலனா ஒரு இடத்துல போய் நீ கையெடுத்து சாமி கும்பிட்ற, ஒரு பக்கெட் அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு அதை சாப்பிட்றாங்கிறப்ப அது நமக்குள்ளார அந்த உணர்வுகள் இருக்கணும். ஒரு மதிங்கங்கிறதுக்கு தான் சொல்கிறதே தவிர உனக்கு அதையும் மீறி தலையெழுத்துனா சாப்பிடு. நான்லாம் உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன். நாளைக்கு அதை நீ அடித்து சாப்பிட்டேன்னா நாளைக்கு உனக்கு ஏதோ ஒன்று நாளைக்கு வினைய நெகட்டிவா அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அதனால அதுக்கு ஒரு கோட்பாடுன்னு வச்சிருக்கிறாங்கிற மாதிரி நாளைக்கு அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. ஏன் இந்த கேள்வி வருதுன்னா சார், இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து உணவு சுதந்திரத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது யோகி ஆதித்யநாத் இல்லை அதான் சொல்கிறேன், இந்த உணவு சுதந்திரத்தை கொடுப்போம்னு சொல்கிறது வந்து யோகி ஆதித்யநாத் எப்படி வந்து மாற்றி பேசுகிறாருன்னா, மாட்டுக்கறியை வந்து அவங்க வெட்டலான்னு சொல்லி சொல்றாங்க, நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து அவங்க சாப்பிடலாம்னு சொல்றாங்க. எது வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னா அப்போ இதையும் சாப்பிடுன்னு தானே அர்த்தம். அப்போ நாளைக்கு அதை நாளைக்கு கடவுள் சார் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ தியாக பேச்சு பேசுகிறவர்,
நாளைக்கு யூனிட்டி டைவர்சிட்டி நாங்கள் சாவரனிட்டியான கட்சின்னு காங்கிரஸ் பேசுது. அப்போ இந்து மக்களையே ஆதரிக்க நாங்கள் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்க மாட்டோம், மத வித்தியாசம் பார்க்க மாட்டோங்கிறப்ப ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் படவெடுத்தப்ப ஏன் சார் ராகுல் காந்தி போக இல்ல மாட்டார்? சார் போகணும்னு கட்டாயம் இல்ல சார். இல்ல சார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தாரு, யாத்திரை வந்தாரு, ஏன் அப்புறம் நாகூர் தர்கா கட்சி போட்டிட்டு போனாரு? அது மட்டும் ஏன் செய்யுது? அது அவருடைய உரிமை சார். இது என்ன சார் போங்கா இருக்குது? உங்கள் உரிமைங்கிறதோட நீங்க நாட்டுடைய மாநில முதலமைச்சர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வதில்லைன்னு ஏன் நாங்க கோவப்படுறோம் அப்படின்னா, நீங்கள் திமுகவுடைய கட்சி தலைவராக இருந்துகிட்டு ஒரு மதத்தை சார்ந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வாழ்த்து சொல்லனா அது உங்கள் தனிப்பட்ட முறையான சித்தாந்தம். அந்த கட்சியோட தலைவராக இருக்கிறீங்க, நீங்க செய்யறது ரைட்டு. மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறீங்க, மக்கள் அனைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாதிரி நீ அடுத்த பிரதமருக்கு ஆசைப்படுற, நீ இப்பயும் ஒரு எம்பியா இருக்கிற, எல்லாம் வாக்களித்து ராஜ்யசபா எம்பி கூட இல்லை, லோக்சபால நின்று மக்கள் வாக்களித்து எல்லா மாதமும் தானே வாக்களிச்சிருக்காங்க. அப்புறம் உன் முடிவுக்கு மட்டும் ஒரு கோயிலுக்கு போகணும்னா நீ அந்த இடத்துல வர யோசிக்கிற. மோடி என்னைக்காவது குல்லா போட்டுக்கிட்டு வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு போயிருக்காரு சார்? அதாவது அதுதான் தப்பு. நாங்க கஞ்சி கொடுக்க போயிருக்கோம், ஆனா குல்லா போடணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. நாங்க அந்த இடத்துக்கு வர தயாரா இருக்கோம், நீங்க விருந்து கூப்பிட்றதுக்கு நாங்க கலந்துக்க தயாரா இருக்கோம். ஆனா அந்த இடத்துக்கு நானா தான் வருவேன். நான் குல்லா போட்டால் நாளைக்கு நீங்கள் எல்லாம் முஸ்லீம்னு என்னை ஏற்றுக்க போகிறீங்களா? சொல்லுங்கள். அதனால கிடையாது. நீங்கள் கூப்பிட்ற மரியாதைக்கு உங்களுடைய நோன்பு குடிக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம், நாங்கள் வரோம், நாங்கள் நோன்பு குடிக்கிறோம், இதுதானே தவிர அந்த இடத்துலையே நான் துண்ணூறு வச்சுட்டு தான் வருவேன். இப்போ குல்லா போட்டு நாளைக்கு அவன் என் வீட்டுக்கு வரப்போ குல்லா கழட்டிச்சுட்டு துண்ணூறு வச்சுட்டு வரான். நான் சொல்லுங்கள் சார். விஜயகாந்த் அவர்களே வந்து பொட்டு வச்சுட்டு குல்லா போட்டிருக்காரு சார். அவர் அது ரைட்டு, அதான் ஒரு ஐடென்டிட்டி. வந்த இடத்துக்கு உனக்கு மரியாதை சார். அவங்க அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகளோடைய மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே மைனாரிட்டிக்கு ஆதரவுன்னு இந்த மாதிரி ஸ்டண்ட் அடிக்கிறப்ப அவர் ஒரு அளவுக்காச்சும் பொட்டு வைக்கிற தைரியமாச்சும் வந்துச்சுல்ல. திமுகலையும் அதிமுகலையும் அதையும் செய்ய மாட்டாங்க, குல்லா மாற்றுறப்ப அழிச்சிருவாங்க. சரி, அது மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி தானே வந்தார். நம்மளும் அதே மாதிரி நான் வரேன் சார், நாளைக்கு நானாக வரேன். நீங்கள் என்னகிட்ட வரப்போ நீங்கள் உண்மையிலே சொல்லுங்கள், யார் எல்லா கோயிலும் எல்லா கடைவாசல் வீட்டிலையும் பாருங்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம் கிறிஸ்துவர் ஃபோட்டோ இருக்கும், மெக்கா ஃபோட்டோ இருக்கும், பிள்ளையார் ஃபோட்டோ இருக்கும். இந்த மாதிரி 3 சாமியும் வச்சிருக்க ஃபோட்டோகள் கடைகள் நிறைய இடத்துல பொது இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வச்சிருக்கவங்க எல்லாமே இந்து சார். யாராவது ஒரு கிறிஸ்துவனோ இல்லை முஸ்லீம் கடையில இந்த மாதிரி எல்லா சாமியும் வச்சிருக்க ஒரு கடை அவங்களோட விருப்பம் தானே சார் அது. இந்துக்கள் தான் எல்லா மதத்தையும் சமமாக பார்க்குறான், எல்லா தெய்வத்தையும் மதிக்கிறான். நான் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் படித்தேன். எனக்கு உண்மையிலேயே அங்கே ஒரு சர்ச்சு நாளைக்கு ரெகுலராக பிடிக்குது. சில சமயங்கள் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னா நான் சில சர்ச்சைகளில் போய் உட்காந்துவேன். இப்போ சென்னையில் சாந்தமில் போய் உட்காருவேன். அது மாதிரி எனக்கு அந்த வித்தியாசங்கிறது தெரியாது. நாளைக்கு என்னோடைய உறவு முறைகளில் நாளைக்கு ஒரு சில பேருக்கு நாளைக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க முஸ்லீம்களில். அது மாதிரி அவங்ககிட்டையும் நாளைக்கு எந்த வித்தியாசம். நீங்கள் எப்படி வந்து சேவல் சாப்பிட மாட்டேன் இல்லை வந்து மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன்றது உங்களோட உணர்வோ உங்களுடைய விருப்பமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. நாங்கள் சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிடுங்கன்னு தானே சொல்கிறோம். அதாவது தனிப்பட்ட முறையில் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அதை செய்யுங்க சார். இந்த மாதிரி கலவரங்களை உண்டாக்கி இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்கி அதில் வாழ்வது காங்கிரஸ் மட்டுமே. எங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் கிடையாது. ஜாதி அரசியலை ஊக்குவித்து ஜாதியை மட்டுமே வச்சு வாழக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலத்திலேயோ இல்லை இவங்கெல்லாம் வைக்கிறாங்கிற விமர்சனத்துக்காக நாங்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறவங்கன்னு என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ மைனாரிட்டி எம்பவர்மெண்ட் இல்லை மைனாரிட்டியுடைய பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதை பாஜக வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எப்படி நாளைக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்கள். பிரதமரே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்நாள்லேயே எந்த சூழ்நிலையும் ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் யாரோ ஒரு தனிநபரை இதுவரைக்கும் எந்த சூழ்நிலையும் நான் வந்து அவங்களை கார்னர் பண்ணதில்லை, என்னால் அவங்களுக்கு எந்த இடங்களும் கொடுத்ததில்லைங்கிறாரு. பிரதமருடைய விஷயத்துல சொல்லல சார். காங்கிரஸ் வந்து மைனாரிட்டியோடைய பாதுகாப்பு அல்லது அவங்களுடைய முன்னேற்றத்தை பத்தி பேசும்போது நீங்க அது என்ன சொல்றீங்கன்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அதாவது அவங்களுக்கான ஒரு ஃபேவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேற விதமா வந்து டைவர்ட் பண்றீங்களான்ற ஒரு கேள்வி. டைவர்ட் பண்றதுக்கு இல்லை, அதாவது இவங்க வந்து ஸ்டண்ட் அடிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள். பெரும்பான்மை பாப்புலேஷன் நீங்க என்ன சார் அதை சொல்லுங்க. நீங்க அப்ப யாருக்கு நீங்க ஆதரவாக இருக்கணும், யாருக்காக மைனாரிட்டியா இருக்கிறவங்களுக்கு வந்து சில பலவீனங்கள் அவங்களுக்கு கிடையாது சார். அதுக்குன்னு நீங்க அவங்கள மட்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது. இல்லை இப்போ இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை சொன்னாதான் உங்களுக்கு சிம்பிளா புரியும். நீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றீங்க, நீங்க நாளைக்கு சொல்றது இதுக்கும் சொல்லுங்களேன், என்ன முடியாதுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அப்ப நீங்க எங்க முக்கியத்துவம் அதிகமா கொடுக்குறீங்க, யாரை நீங்க ஏற கட்டுறீங்க? நான் ஏன் சொல்றேன்னா நம்ம இந்துக்களே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அதிகமான ஒரு சலுகைகள் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க, கொஞ்சம் கம்மியான எண்ணிக்கையில இருக்காங்க. அந்த மாதிரி தானே இவங்களையும் பார்க்கணும் நம்ம முஸ்லிம்களை. அதாவது அவங்களுக்கு உண்டான சலுகைகளும் இருக்கு, அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவமும் இருக்கு. ஆனால் வாக்கு அரசியலுக்காகவும் நாளைக்கு நீங்க ஒரு இடத்துல பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறதுக்காகவும் நாளைக்கு இவங்களை முன்னுரிமை கொடுத்து மற்றவர்களை நீங்க தட்டுறீங்க. அதாவது நீங்க இவங்க தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, ஆனா அவங்கள தட்டி வைக்கிறீங்க. இவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மடியில வச்சுக்குவாங்க. இது என்ன நியாயம்? இல்லை சார், ஒரு கேள்வி சார். இப்போ முஸ்லீம்கள் வந்து மைனாரிட்டியா இருக்காங்க, இப்போ மெஜாரிட்டி வந்து இந்துக்கள் தான் இருக்காங்க. இப்போ காங்கிரஸும் வந்து வாக்கு வங்கி அரசியல் தான் இருக்கு.
அப்படி இருக்கும்போது வெறும் முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமே ஃபேவர் பண்ணி அவங்களால ஜெயிக்க முடியுமா அரசியல்? சார், அதாவது நீங்கள் அதனால நாளைக்கு ஜெயிக்க முடியுமாங்கிறப்போ ஒரு சாதாரண மனிதன் பார்வையில் அதை தான் சொல்கிறேன். இந்து மக்கள் எல்லா மதத்தையும் சமம்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரே மக்களாக இருக்கக்கூடிய மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மக்களுங்கிறப்ப நீங்கள் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நாளைக்கு நீங்கள் உரிமை குரல் கொடுக்குறப்ப இவங்களோட பார்வையிலேயே பரவாயில்லையே அவங்களுக்கும் கரிசனம் காட்டுறானேங்கிற ஒரு அனுதாபம்ங்கிறது இந்து மக்கள்கிட்ட இருந்தும் காங்கிரஸுக்கு திரும்பும். அது ஒரு சிம்பத்தி. அப்படிதான் வந்து இந்திய மக்கள் முழுக்கவும் இருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது நடிக்கிறீங்க, நடிக்கிறதையும் நம்ப வைக்கிறீங்க. அதனால தான் இவ்வளோ நாள் காலம் தள்ளி இருக்கிறீங்க. அதை ஏமாறக்கூடிய இந்து மக்கள்கள் இப்போ கொஞ்சம் 10 வருடமாக பாஜக ஆட்சிக்கு அப்புறமேல விழுத்திருக்காங்க. அதனால் அந்த எடுபடாதுங்கிறது என்னுடைய கணக்காக. சரி சார். ஆனால் அது ஆல்சோ இன்னொன்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இடஒதுக்கீடு, அதாவது இடஒதுக்கீடு வந்து முஸ்லீம்களுக்கு தரக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் பாஜக இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? சார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். தேவைங்கிற பட்சத்தில், அதாவது உங்களுக்கு உண்டானதை அதை ஒரு எடுத்துக்காட்டுக்கே சொல்லணும்னா, ஒரு காலேஜில் நாளைக்கு 100 சீட்டு கால்ஃபார் பண்ணுறோம். நீங்கள் அதுலேயே 40-50 தான் ஃபில்லப் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நாங்கள் 100 தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் ஆனால் 500 பேர் இருக்கிறோம் குவாலிஃபைடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப தான் உங்களுடைய இட ஒதுக்கீட்டில் வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமான்னு யோசிக்கிறது. இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடியது அவங்களுக்கு போதுமானதாக இருக்கிறப்ப நீங்களாம் வருஷம் இது என்ன இன்க்ரிமெண்ட்டா, சம்பளமா, போன வருஷம் 10,000 ரூபா கொடுத்த இப்போ 12,000 ரூபா கொடுன்னு 2,000 ஏற்றி கொடுன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உண்டான வரைமுறைகள் நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்படும் போது கண்டிப்பாக. ஏன் கேட்குறேன் சார், இப்போ கர்நாடகாவிலையும் தெலுங்கானாவிலையும் தான் வந்து இடஒதுக்கீடு வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்தது வந்து பாஜக எதிர்க்கிறாங்க. ஆனால் கேரளாவில் இடஒதுக்கீடு இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆந்திராவிலையும் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துலலாம் எந்த டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் பாப்புலேஷன் ஃபேக்டர் இல்லைங்க. இப்போ கேரளாவில் முஸ்லீம்கள் ஜாஸ்தி, தமிழ்நாட்டில் ஜாஸ்தி, பட் தெலுங்கானாவில் அதிகமாக தானே சார், 2வது அதிக பாப்புலேஷன் இல்லை. அந்த அளவுக்கு இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. கர்நாடகாவிலையும் தெலுங்கானாலையும் சொல்றேன், அவங்க 2 பேருமே வந்து 2வது அதிக மக்கள் தொகை இருக்கிற மாநிலம். 2வது இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சமுதாய ரீதியாக இந்து மக்கள், நீங்க அதாவது இந்து மக்களுக்கு அடுத்தது யார் இருக்கிறான்னா முஸ்லீம் தான் இருக்கும். ஏன்னா இருக்கிறதே உங்களுக்கு 5 மதம் தான். அதுலயும் எல்லா முஸ்லீம்களுக்கும் கொடுக்கறது இல்லை. புத்தர்கள் பெரிய லெவலில் கிடையாது, சீக்கியர்கள் கிடையாது, கிறிஸ்துவர்கள் எப்பயுமே அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுங்கிற மாதிரி அவங்களோட எண்ணிக்கைகள்லாம் அவங்க கம்மியாக தான் இருப்பாங்கிறப்ப முஸ்லீம்கள் தான் இந்த டெவலப்மெண்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம ஆட்களை அதிகப்படுத்தணும்னு கவனம் செலுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்துக்களுக்கு நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. இப்போ இந்துக்களுக்குள்ளார பல சமுதாயங்கள் இருக்குது, அந்த சமுதாயத்தோட பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன்னு இருக்குது. அதை மீறி அதில் நாளைக்கு எத்தனை பர்சன்டேஜ் முஸ்லீம் வராங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் மத ரீதியான பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, நான் செகண்ட் பிளேஸ் ரன்னிங் ரேஸில் எத்தனை பேர் ஓடுனீங்க, 2 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2வது இடத்துல இருக்காங்க. அது எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் சார் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். சும்மா நாளைக்கு உங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஆட்சி மாதிரி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு நாடகத்துக்காக இப்போ அவங்க கூட தான் நாளைக்கு எல்லா கோயில்களுக்கும் நாளைக்கு 1000 கோடி ரூபா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கோயில்களுக்கெல்லாம் புறநமைக்கிறதுக்கு அரசாங்கத்திலேருந்து பணம் கொடுப்பேன், நாங்கள் கொடுக்கல, முஸ்லீம் கைதிகளை சிறைச்சாலையிலேருந்து ரிலீஸ் பண்ணுவேன் நாங்கள், இதெல்லாம் நாளைக்கு அந்த மாதிரி சொல்லி அந்த தேர்தல் ஸ்டண்ட் அடிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் செய்யுங்கிறீங்க. அந்த மாதிரி நாங்கள் செய்கிறதுக்கு தேவையான நேரத்தில் தேவையானதை செய்வோம், அவ்வளோதான். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார்.